ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அமேசானோடது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஜாப். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், இல்லை 12th முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்லாம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக அலவன்சஸ்லாம் தராங்க. ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக அலவன்சஸ்லாம் தராங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து லேப்டாப், ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஜாபில் இருக்குது. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாகவும் இருக்குது, பார்ட் டைமாகவும் இருக்குது. ஸோ பார்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு வந்து 40 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாபில் நீங்கள் வந்து பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். 12th முடிச்சிருந்தாலே நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஜாப் தான். இது கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் இந்த ஜாபோட ரோல் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்காக இவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 2.25 3.5 lakhs per annum அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20,000க்கு மேலேயே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபு. இதில் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னால் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10+2 எனி டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ இப்போ ரெகுலர் கோர்ஸில் படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட்லாம் கூட இருக்குது, ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீக் ஆஃப் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 2,83,000 உங்களுக்கு வந்து 3 lakh அது வரைக்கும் உங்களுக்கு வந்து பெர் ஆனம் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மீல் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மந்த்துக்கு வந்து 1,100 ஒர்த் மீல் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து 5 lakhs வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் அலவன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 150 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓவர் டைம் அலவன்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5 கன்சிக்யூட்டிவ் டேஸ் வந்து ஒர்க் இருக்குது, 2 வந்து கன்சிக்யூட்டிவ் டேஸ் வந்து வீக் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேப் ஃபெசிலிட்டி. இன்டர்நெட் அலவன்சஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக உங்களுக்கு வந்து மந்த்லி 1,250 வந்து தரதாக மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ பெர் ஆனுக்கு வந்து உங்களுக்கு வந்து 15,000 வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணவொடனே உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு லேப்டாப் இல்லைனா ஒரு பிசி வந்து வெப்கேமோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்ஃபோன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோஃபோனோட சேர்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. மொபைல்லேருந்தோ டேப்லெட்லேருந்தோ நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை அப்ளை பண்ண உடனே அசஸ்மெண்ட் வரும் இல்லைங்களா, அது வந்து 48 hours தான் உங்களுக்கு வந்து வேலிட் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிடணும். இந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது நீங்கள் வந்து பக்கத்தில் யார்கிட்டையும் வந்து எங்கேயும் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வெப்கேமில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பக்கத்தில் யார்கிட்டையோ பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ரூம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அந்த அசஸ்மெண்ட் முடிகிற வரைக்கும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து நௌக்கரியில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நௌக்கரி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அசஸ்மெண்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து வச்சுருக்கேன் இல்லையா டிஸ்பிளேல. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதுலேருந்து கூட கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து நான் சொன்னதுலேயுமே அவங்க ஒரு தடவை போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாமே ரீட் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டில் வந்து அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு அசஸ்மெண்ட் லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க் வந்தோடனே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க லேப்டாப் அல்லது பிசி எல்லாம் ரெடியாக வச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும். செலக்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு வந்து லேப்டாப் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஜாப். உங்களுக்கு வந்து பார்ட் டைமாகவும் இருக்குது, ஃபுல் டைமாகவும் இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.